ட்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல சிஎம் சார் ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சார். பயிர் கடன்கள் எல்லாமே ரத்துங்க அப்படின்னு சொன்னோன்னையும் விவசாயிகளுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி, குஷியோ குஷி. 6 வாரத்துல அப்படியே துள்ளி குதிச்சிருந்தாங்க. ருக்கு பையா ருக்கு அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அடுத்த லைனை படிக்கிற கேளுங்க அப்படின்ன உடனே டமாலு தூக்கி போட்டுச்சு அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே தள்ளுபடி, போங்க என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. 5 ஏக்கருக்கு அதிகமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி கடன் ரத்து. நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருந்தாலும், அதாவது கூட்டுறவுல இந்த சொசைட்டில வாங்கி வச்சிருந்த லோன் எல்லாமே என்னன்னா ரத்து. 5 ஏக்கருக்கு குள்ள இருந்தீங்கன்னா முழுசா ரத்து, 5 ஏக்கருக்கு மேல இருந்தீங்கன்னா பாதி ரத்து அப்படின்னு ஒரு அறிக்கை, சூப்பர் அறிக்கை என்ன பண்ணாரு கொடுத்தாங்க. எல்லா விவசாயிகளும் யோசித்தாங்க, பா மனுஷன் பயங்கரமா யோசிக்கிறாரு, வாக்குறுதிகளை அப்படி அள்ளி விட்டுருக்காரு, இவர் வரணையா, இவர் வந்தாதான் விவசாயிகளை அடுத்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போக முடியாது. இதுக்கப்புறம் விவசாய யாரால தடுக்க முடியாது. இந்த மனுஷன் வந்துட்டா சிஎம்மா, நம்ம ஜாலியா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், கடன் இல்லாம நல்லா இருக்கலாம், உயிர்கள் போகாது. ஏன்னா விவசாயிகள்லாம் வந்து எத்தனை உயிர்கள் போயிருக்கு கடன் வாங்குறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துருப்பாங்களா. ஸோ அதனால எல்லா விவசாயிகளும் என்ன பண்ணாங்கன்னா விஜய் வரணும் அப்படின்னு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க, ரொம்ப ஆரவாரமா இருந்தாங்க. வந்தோடனே இந்த பயிர் கடன் ரத்து எப்போன்னே நீங்க சொல்ல போறீங்க, வெயிட்டிங்னே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்து இந்த மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பின்னாடியே வந்து சொல்றாரு, பெரிய ஆப்பா தீக்கு வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஏடிஎம்கே எம்எல்ஏக்கு ஒரு ஆப்பு வச்சாரு, இப்போ விவசாயிகளுக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ 15 ஏக்கரோ 2 ஏக்கரோ எதனா வச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. 50,000 ரூபாய் லோன் வாங்குனீங்கன்னா முழுசா நான் பண்றேன், தள்ளுபடி பண்றேன். அது இல்லாம குறு சிறு இந்த 2 விவசாயிகளுக்கு வேரியேஷன் பிரிக்கிறார் அவர். ஏன்னா அவரு என்ன சொல்றாரு, 50,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருந்தீங்களா ஃப்ரீ தள்ளுபடி, அது குறு விவசாயிகளுக்கும் சரி சிறு விவசாயிகளுக்கும் சரி எல்லாருக்கும் தள்ளுபடி பண்றேன். ஆனா 50,000 ரூபாய்க்கு மேல வச்சிருந்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 50% அப்படின்னு பல செக்மெண்ட் வைக்கிறார். கடைசியில இது வந்து ரேட் ஏறிட்டே போகுதுன்னா, கடைசியில 1 லட்சம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் மைனஸ் பண்றேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் இடம் கொடுக்கணும், கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு போட்டிருக்காரு. உடனே விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் பெரிய குண்டு வாரி தூக்கி போட்டுச்சு. என்னடா இது, இந்த மனுஷனும் இது மாதிரி வந்து நம்மள ஏமாத்திட்டாரு, பொய் சொல்லி நம்ப வச்சு இப்படி ஏமாத்தி இருக்கிறாரு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துல போய் முற்றுகையிட்டு அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டனத்தை தெரிவிப்போம் அப்படின்னு போனா, விவசாயிகளை நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க ஐயா அப்படின்னு விவசாய சங்க தலைவர் குமுறுன்னு குமுறாரு. போலீஸ் காவல்துறை பொறுத்த அளவிற்கு காவல்துறை வந்து விவசாயிகள் வந்து காட்டு மிராண்டித்தனமாக பார்க்க உள்ள அனுமதிக்காமல் திருப்பி அனுப்புகிறார்கள். இப்ப ஊடகத்தின் வாயிலா பார்த்த உடனே காவல்துறை பறந்தடித்து கொண்டு விவசாயிகள் மீது பற்றுள்ளதாக நடிக்கிறார்கள். இது வேதனைக்குரியது. விவசாயிகள் நாட்டின் கண்கள், விவசாயிகள் நமக்கு சோறு போடும் கடவுள், அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசினவர் விஜய். வசனம் பேசி 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 பேசியே மக்களை நம்ப வச்சு இன்னைக்கு ஆப்பு மேல ஆப்பு வச்சுன்னு இருக்கிறாரு சிஎம் சார் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், பெண்களுடைய பாதுகாப்பு, இந்த அண்ணா வந்துட்டனா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படி இருக்கும், இந்த தாய் மாமா வந்துட்டனா குழந்தைகள் பாதுகாப்பு அப்படி இருக்கும் சொன்னவரு அவருடைய ஆட்சியில தான் மரக்காணத்துல ஒரு சிறுமி, அதே போல சூலூர்ல ஒரு சிறுமி, மாற்றுத்திறனாளி, பல விவகாரம், மதுரை மீனாட்சி கோயில்ல 17 வயது சிறுவன், எல்லா விஷயமும் இவருடைய ஆட்சியில. அதுவும் குறுகிய காலத்திலேயே பாருங்க எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இரட்டை கொலைகள் 4 நடந்திருக்கு இவருடைய ஆட்சியில. கிட்டத்தட்ட 20 நாட்கள்ல இவருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு பல்ல இழிக்குது. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் வந்து என்ன பண்ணாரு சொன்னாரு, சொன்னபடியே இப்ப செஞ்சுக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். செங்கோட்டையன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வெள்ளரிக்கை கொடுங்க சார், வெள்ளரிக்கை கொடுக்குறேன் நீங்களே கொடுங்க சார் சொன்னா அவரு கிண்டலா சொல்றாரா இல்ல சீரியஸா சொல்றாரா நம்மளுக்கு தெரியல. வெள்ளரிக்கைன்னா வெறும் வெள்ளை பேப்பர் எடுத்து வந்து கொடுக்குமா, வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி இது பண்ணா கொடுக்க முடியும், வெயிட் பண்ணுங்க, நீங்க கேட்டோன்னே எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு
நான் கேட்கல சார், உங்க சிஎம் சார் தான் சொன்னாரு பதவி ஏத்தோன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்ட்டு. இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கல, 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் வெள்ளை அறிக்கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, கஜானாவை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வாங்கி வச்சுட்டாங்க, கஜானாவை காலி பண்ணி வைசி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் வந்த உடனே மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க தெரிஞ்சது. இங்க காசு எங்க இருந்து வந்தது? மாணவர்களுக்கு கொடுக்க தெரிஞ்சது. இப்ப காசு எங்க வந்தது? அது மாத்திரம் இல்லாம பயிர்க்கடனை ரத்து செஞ்சிருக்காரு. இங்க எங்க காசு வந்திருக்கு? பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு சிஎம் சார் அவர்கள். இப்போ கஜானா காலி காலின்றீங்களே, இப்போ இந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திமுக மேல நீங்க வைக்கிறீங்கல்ல, எதுக்கு சார் இந்த மாதிரி டைலாக் பேசி பேசி பேசி? நீங்க சினிமாவில் பேசுறீங்க, டைலாக் கைத்தட்டல் வரும், சூப்பரா இருக்கும். ஆனா நிஜத்துல அப்படி பேசி மக்கள் நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்களே. இன்னைக்கு விவசாயிகளுக்கு எந்த பிளவுக்கு ஏமாற்றம்? நீங்க பாருங்க, இப்போ சிஎம் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நமக்கு சோறு போடும் கடவுளை நீங்க இப்படி ஏமாத்தி இருக்கிறீங்களே, நீங்க இது மாதிரி பண்றீங்களே, இது பொய் சொல்லி ஏமாத்துறாச்சு மாடலா உங்களுது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஏன்னா பயிர்க்கடனை முற்றிலுமா நீங்க என்ன பண்றீங்க, ரத்து செய்யறேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி செய்யறேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு விவசாயிகள் உங்களை பெரும்பாலான நம்பி, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க சார். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு சீட்டிங் மேல, ஆனா இந்த அளவுக்கு அவங்கள ஒரு ஏமாற்று வேலையில பண்றீங்களே, என்ன சிஎம் சார் அப்படின்னு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கேள்வி கேட்க தோணும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிகளும் துடிக்கிறாங்க. ஏன்னா நீங்க குறு சிறு விவசாயிகள் 5 ஏக்கருக்குள்ள வச்சிருந்தா எல்லா கடனை ரத்து பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க 1 லட்சம் வாங்கியிருந்தாலும், 2 லட்சம் வாங்கியிருந்தாலும், இல்ல 50,000 ரூபாய் வாங்கியிருந்தாலும், இல்ல 5,000 ரூபாய் வாங்கியிருந்தாலும் நீங்க ஃபுல்லா ரத்து பண்ணி இருக்கணும் கொடுத்த வாக்குறுதியின்படி. நீங்க அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. அது வேற வாயி, இது நாரவாயி அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா நீங்க சொன்ன வாக்கை காப்பாத்திட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை இன்னும் மேல தூக்கி தான் சார் உட்கார வைப்பாங்க. நீங்க சொன்ன வாக்கை காப்பாத்துனாலதான் உங்க மேல இவ்வளவு அதிருப்திகள் வருது. இன்னைக்கு பொங்கி போய் என்ன பண்றாங்க, தலைமைச் செயலகத்தை விவசாயிகள் சங்கம் என்ன பண்ணிருக்கு, முற்றுகையிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை கூட கொடுக்க முடியல. இதே போலதான் வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து டெல்லியில போராடினாங்க விவசாயிகள். அப்ப அங்க பாஜக அரசு எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு அவங்கள மதிக்காம எத்தனை பேரை காரை விட்டு ஜீப்பை விட்டு ஏத்துனாங்க. அவங்களுடைய போராட்டங்களை மதிக்கல, எந்த அளவுக்கு இது பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, அவமதிச்சாங்க. அதை விட நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல அவமதிச்சிருக்கீங்க, நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்கன்னு சொல்றாங்க சார். என்ன சார் இதெல்லாம்? நீங்க தான் சார் சொன்னீங்க, எப்ப வேணா என்ன பார்க்கலாம், இந்த விஜய் ஜெயிச்சுட்டா பார்க்க முடியாது, அது பண்ண முடியாதுலாம் நினைக்காதீங்க, எப்ப வேணாலும் என்ன பார்க்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இந்த பார்க்கலாம் சொன்னாரு விஜய் சார். விஜய் சார் நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உங்களை பார்த்து முறையிடுறதுக்கு வந்தா நீங்க என்ன பண்றீங்க, நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். என்ன சார் இது நியாயம்? இதுக்கு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க சார். வீரவசனம் பேசுறீங்களா சார் தேர்தல் பிரச்சாரத்துல? விவசாயிகளை இப்படி தூக்கி நிப்பாட்டுவேன், விவசாயத்தை இப்படி தூக்கி நிப்பாட்டுவேன், நான் காப்பாத்துவேன், அப்படி இப்படின்னு சொன்னீங்களா சார்? இன்னைக்கு அந்த விவசாயிகள் படுற பாடுக பாருங்க சார். நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறேன்னு சொல்றாங்க. அவங்கள நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டீங்களா சார்? பயிர்க்கடனை முற்றிலுமா நான் தள்ளுபடி பண்றேன், 5 ஏக்கர் வச்சுட்டு இருக்கீங்களா, நான் உங்களுக்கு இருக்கிறேன், எல்லா கடனை நீக்கிறேன், நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருந்தாலும் நான் நீக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கீங்களா சார்? என்ன சார் இது நியாயம் அப்படின்னு தான் பலரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்துகிட்டே இருக்காருங்க. பெண்களை ஏமாத்தினார், நம்ப வச்சு ஏமாத்தினார், குழந்தைகளை நம்ப வச்சு ஏமாத்தினார், இன்னைக்கு விவசாயிகளை நம்ப வச்சு ஏமாத்தினார், நாளைக்கு எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துவாரு. எல்லாத்தையும் விஜய் அவர்கள் செஞ்சுதான் கொண்டிருக்கிறாரு. ஆனா மக்கள் மத்தியில உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்திகள் வந்திருக்குது அப்படின்றது கொஞ்சம் பார்க்கணும் சார். ஏன்னா சொல்றதை மட்டும் தான் சார் செய்யணும். அப்போ உங்களுக்கு மத்த கட்சியினருக்கு நீங்க சொன்னீங்களா, நான் வெற்று வாக்குறுதிகள் கொடுக்கல, சொல்றதை மட்டும் தான் செய்வேன், சாத்தியம் உள்ளது மட்டும் தான் நான் சொல்லுவேன், அதை மட்டும் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களா சார்? ஆனா இன்னைக்கு என்ன சார் பண்ணியிருக்கீங்க? விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முற்றிலுமா நீக்கிற நீங்க இன்னைக்கு 50,000 ரூபாய் வாங்கியிருந்தா தான் நீக்குவேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் தான் நீக்க மாட்டீங்களா சார்? அதுக்கு எதுக்கு சார் இது மாதிரி 50% அப்படி இப்படின்னு சொல்லி பண்றீங்க? இதெல்லாம் அநியாயமா இல்லையா அப்படின்னு தான் பலரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரியத்துக்கு பயங்கரமா எதிர்ப்புகள் வந்திருக்கு, விவசாயிகள் மத்தியிலே பயங்கரமான ஒரு எதிர்ப்புகள் வந்திருக்கு. விஜய் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள் அதிரடியான கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு பதில் கொடுக்க போறாரு, இதை எப்படி அவர் சரி செய்ய போறாரு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.